மோட்டார் ஸ்போர்ட் அப்படின்ற வார்த்தையை கேட்டோடனே நம்மள பல பேருக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஃபார்முலா 1 இல்லைனா MotoGP. ஆனால் மோட்டார் ஸ்போர்ட்ன்றது அது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என் பேர் கணேஷ். நான் இங்கே சுவிஸில் ஒரு மோட்டார் ஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். பேசிக்காக மோட்டார் ஸ்போர்ட்ன்றது சிம்பிளாக என்னென்னா, எல்லா விதமான மோட்டரோ இல்லை இன்ஜினை யூஸ் பண்ணி இருக்கிற வெஹிக்கிள்ஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட கட்டுப்பாடோட கம்பீட் பண்ணுறது தான் மோட்டார் ஸ்போர்ட். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது வேகமாக போகிற 2-3 ரேஸ் கார் வந்து கம்பீட் பண்ணால் அது பேர் மோட்டார் ஸ்போர்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா மோட்டார் ஸ்போர்ட்டுன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட கட்டுப்பாடோட ரேஸ் அஃபிஷியல்ஸ்லாம் இருக்கிற இடத்துல வெஹிக்கிள்ஸ்லாம் ரேஸுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டோட்டல் ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக கம்பீட் பண்ணுறது தான் மோட்டார் ஸ்போர்ட். மோட்டார் ஸ்போர்ட்டுன்றது எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஒரு டைமில் பார்த்திங்கன்னா, இந்த காரெல்லாம் புது காரெல்லாம் உருவாக்கும் போது அந்த இன்ஜினியர்ஸ்க்கும் சரி அந்த மேனுஃபேக்சருக்கும் சரி ஒரு ஆசை இருந்தது. என்னென்னா, நம்ம காரு மற்றவங்களோட எவ்வளோ வேகத்தில் போகும், அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்கில்டு டிரைவரை வச்சா அவங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை எவ்வளோ வேகத்தில் கவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணுன்றது ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதை ஒரு ஸ்போர்ட்டாக மாற்றி இன்றைக்கி இது ஒரு குளோபல் ஸ்போர்ட்டாக மாறியிருக்கு. இதில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. ஒரு சர்க்கியூட்டில் ரேஸ் பண்ணுறது, ரேலி, இல்லைனா எண்டூரன்ஸ் ரேசிங், இல்லைனா வந்து ஹில் கிளைம்பிங், நிறைய விதமான பிரிவுகள் இருக்குது. இப்போ இது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு இருக்கும், அப்புறம் வந்து மேரத்தான் இருக்கும், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இது எல்லாமே சேர்ந்தது தான் அத்லெட்டிக்ஸு. அது மாதிரி தான் மோட்டார் ஸ்போர்ட்டில் இப்போ ஒரு சர்க்கியூட் ரேசிங் ஆகட்டும், ரேலி ஆகட்டும், ஹில் கிளைம்ப் ஆகட்டும், எண்டூரன்ஸ் ரேசிங் ஆகட்டும், MotoGP ஆகட்டும், இது எல்லாமே மோட்டார் ஸ்போர்ட் கீழே தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கியூட் ரேசிங் சொல்லுவாங்க, ஃபார்முலா 1, ஃபார்முலா E மாதிரி. அதில் என்னென்னா மல்டிபிள் கார்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கும், ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மல்டிபிள் லேப்ஸ் இருக்கும், ஓவர்டேக்கிங் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சர்க்கியூட் ரேஸ். இந்த சர்க்கியூட் ரேஸ்ன்றது பர்மனெண்ட் ரேஸ் ட்ராக் அது. அப்புறம் இந்த ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு பப்ளிக் ரோட்ஸ், அது மவுண்டன் ரோட்ஸாக இருக்கலாம், கிராவல் ரோட்ஸாக இருக்கலாம். அதில் என்னென்னா ஒரு கார் ஒரு டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணும். அவருக்கு அந்த காருக்குள்ளே ஒரு டிரைவர், ஒரு கோ டிரைவர் இருப்பாங்க. இது எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். இப்போ இந்த ஒரு மவுண்டன்ஸ் ரோட்டில் போகிறது, அப்புறம் வேறு ஒரு ரோட்டில் போகுது, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். அது எல்லாமே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்க போய் முடிக்கிறது தான் அந்த காம்படிஷனுக்கான ஒரு பேசிக்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்டூரன்ஸ் இருக்கும். எண்டூரன்ஸ் ரேஸ்ன்றது அது வந்து ஒரு லாங் ரேஸ். அது ரொம்ப நேரம் போகும், ஒரு 6 hours, 12 hours, 24 hours அந்த மாதிரி ரேஸ்லாம் இருக்கும். அதில் மல்டிபிள் டிரைவர்ஸ் இருப்பாங்க, டிரைவர்ஸ் சேஞ்ச் பண்ணே இருப்பாங்க. இது வந்து எண்டூரன்ஸ் ரேசிங்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹில் கிளைம்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு கார் ஒரு டைம் தான் ஸ்டார்ட் பண்ணோம், அது ஒரே மவுண்டன் ரோடு, அது க்ளோஸ்டு மவுண்டன் ரோடு. இங்கே கீழேருந்து மேலே வரைக்கும் எவ்வளோ டைமுக்குள்ளே வேகமாக போகிறாங்கன்றது தான் அந்த ஹில் கிளைம்பிங்கான ரேஸ். இது இப்போ சொன்ன எல்லா பிரிவுகளும் மோட்டார் ஸ்போர்ட்குள்ளே வந்தாலும் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் அதுக்குன்னு ஒரு தனியான ஸ்கில்ஸ் தேவைப்படும், அதுக்குன்னு சம்மந்தப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும், அதுக்குன்னு சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் நம்ம போட வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மோட்டார் ஸ்போர்ட்குள்ளே வந்தாலும் எல்லாமே அதுக்குன்னு விதவிதமாக இருக்கும். மோட்டார் ஸ்போர்ட்டுன்றது ஒரு வேகமாக போகிறது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி வந்து ஒரு டீமாக வேலை பண்ணுறது, ஒரு டீம் கம்யூனிகேஷனு, அப்புறம் வந்து ஒரு டயர் மேனேஜ்மெண்ட்டு, ஃபியூவல் கேல்குலேஷனு, நிறைய வாட்டி வந்து ஸ்ப்ளிட் செகண்ட்ஸில் வந்து டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபிசிக்கலாக ரொம்ப இன்டென்ஸாக இருந்தாலும் ஒரு மென்டலாக ரொம்ப வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவும் ஒரு டெக்னிக்கலான ஒரு ஸ்போர்ட் இது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபராக எனக்கு இந்த விஷயத்தில் நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்கும். என்னென்னா இப்போ வந்து இப்போ ரேஸ் ட்ராக்கை பற்றி, அதில் வந்து டிரைவர்ஸோட பிஹேவியர் அவங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான மூமெண்ட் வரும், எந்த கார்னர் வந்து நல்லா இருக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம வந்து எந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த
பிட் லேனோ இல்லை பேடாக்கையோ ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கனால ஒரு ஃபோட்டோகிராஃபராகவும் சரி எனக்கு இந்த மோட்டார் ஸ்போர்ட்டை பற்றி அந்த ரூல்ஸும் அந்த ரெகுலேஷன் ஃபார்மேட்லாம் தெரிஞ்சுக்கிறதும் எனக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஃபார்முலா 1ன்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய லேப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு நாளில் அது முடிஞ்சிடும். இப்போ இது உதாரணத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா எண்டுரன்ஸ் ரேசிங் அது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது லாங் ரேஸ் 6 hours 12 hours 24 hours. டிரைவர்ஸ்க்கு எவ்வளோ இன்டென்ஸ் எவ்வளோ இதுமோ இப்போ ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நான் இருக்கும்போது நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும். இந்த மாதிரி ரேஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். இது லாங் டேனா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஸோ இதை எனக்கு தெரிஞ்சுக்கிறதுனாலையும் எனக்கு அதில் நிறைய ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சர்க்கியூட் ரேசிங்க்கும் ரேலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.